பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம். தமிழ்நாடு 2030 அதை இலக்காக வைத்து கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் 17 அம்ச திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. அதில் முதன்மையாக பார்க்கும்போது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே 7 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும். ஐடி துறையில் வந்துட்டு ஏற்றுமதிக்கு 2 மடங்காக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாரு. 17 அம்ச திட்டங்களை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்றைய தினம் வரை நாள்தோறும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிப்பு செய்திகளை தந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அறிவிப்பின் மூலமாக கொரோனா யுத்த காலத்தில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். அவர் பொறுப்பேற்கிற போது தமிழ்நாடு காப்பாற்றப்படுமா என்கிற கேள்விதான் எல்லோரிடத்திலும் இருந்தது. காரணம், கொரோனா யுத்த காலத்தில் மருத்துவமனைகளில் இடமில்லாமல் எல்லோரும் தத்தளித்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். தடுப்பூசிகளை செலுத்தப்படாமல் இருந்தது இந்த மாநிலம். தடுப்பூசி கிடைக்கப்பெறல, பற்றாக்குறை. தடுப்பூசி தேடி ஓடி ஓடி அலைந்த காலத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த தமிழ்நாட்டை மெல்ல மெல்ல மீட்டு வருவார் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் மெல்ல மீட்டு வரவில்லை. அவசர கால அடிப்படையில் மீட்டு வந்தார். போர்க்கால அடிப்படையில்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மீட்டு வந்தார் அவர். தமிழ்நாட்டை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை வலிமை பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு இதுவரை இந்திய துணை கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் செய்யாத சாதனைகளை அவர் செய்து காட்டினார். ஒவ்வொரு நாளும் அறிவிப்பு தான், ஒவ்வொரு நாளும் திட்டங்கள் தான். அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிற வேகம்தான் அவரை வியந்து பார்க்க வைத்தது. இன்றைக்கு கூட நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவர் அறிவித்திருக்கிற அறிவிப்புகள் 7 லட்சம் வீடுகள், 5 லட்சம் வீடு கிராமப்புறங்களுக்கும் 2 லட்சம் வீடு நகர்ப்புறத்துக்கும் கட்டித்தருகிறோம், பயனாளிகளுக்கு அதனுடைய சாவியை கையில் ஒப்படைப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, மோடி வீடு கட்டும் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு. பாஜகக்காரங்க தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அது மோடி வீடு அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கான தொகை எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 50,000 ரூபா தான் கொடுக்குறாங்க. அது அதன் பிறகு கடைசி பட்ஜெட்டில் 15,000 ரூபாய் உயர்த்தி 65,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 65,000 ரூபாய்க்கு காங்கிரீட் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் மதில் சுவர் கூட எழுப்ப முடியாது என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ மீதி இருக்கக்கூடிய தொகையை மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து கொடுக்கும். அப்போது நம்முடைய காசில் நாம் கட்டித்தருகிற வீட்டுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் என்று பெயரை மட்டும் ஒன்றிய அரசு வைக்கும். ஆனால் இந்த திட்டம் அப்படி அல்ல. முழுமையாக மாநில அரசினுடைய நிதியிலிருந்து மாநில அரசே செலவு செய்து இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே கட்டித்தருகிற வீடுகள் 5 லட்சம் வீடுகள் கிராமப்புறத்தில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வீடில்லாத மக்களே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை வார்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். வழக்கமாக இந்த வீடு கட்டுற திட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறங்களில் மட்டும்தான் இருக்கும், ஊராட்சிகள் பேரூராட்சிகளில் மட்டும்தான் இருக்கும், நகராட்சிகளுக்கோ மாநகராட்சிகளுக்கோ வராது. இதெல்லாம் நகர்ப்புற கட்டமைப்புக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த நகர்ப்புற கட்டமைப்புக்குள்ளே 2 லட்சம் வீடு கட்டுறோன்ற அறிவிப்பு இதுவரை எவரும் வெளியிடாத அறிவிப்பு. ஏன்னா ஏழை என்று சொன்னால் அவன் கிராமப்புறத்தில் மட்டும்தான் இருக்கணுமா? நகர்ப்புறத்தில் ஏழைகளே இருக்கக்கூடாதா? வீடு இல்லாத மக்கள் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடாதா? அவர்களுக்கும் சேர்த்து இந்த திட்டத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஒரு மகத்தான அறிவிப்பு. இதை தாண்டி இப்போ டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஏஐயில் எல்லாத்தையும் கொண்டு வந்து உலகையே கைக்குள் கொண்டு வர முடியும் என்கிற ஒரு நிலைமை உருவானதற்கு பிறகு ஏஐக்கான ஆய்வகங்கள் இந்தியாவில் எந்தெந்த கல்லூரிகளில் அமைக்க முடியும் அப்படிங்கிற ஆய்வை இப்போ தான் ஒன்றிய அரசு மேற்கொள்ளுது. எங்கள் கல்லூரிகளில் மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்களில் அந்த ஆய்வகங்களை மேற்கொள்ளலாம், கட்டமைப்பை உருவாக்கலான்னு சொல்லி ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் திட்டம் செயல்பாட்டுக்கு வருமா, திட்டத்துக்கான அறிவிப்பு இருக்கா, அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 1000 ஏஐ நுண்ணறிவு ஆய்வகங்களை பள்ளிகள் தோறும் அரசு உதவி பெறுகிற பள்ளிகளில் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இல்லை, இதோடு சேர்த்து எல்லா பள்ளிகளுமே ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்டு வரப்படும் சொல்கிறாரு. இதெல்லாம் சாத்தியம் தானா 2030க்குள்ள? இலவச பேருந்து பயணத்தை மகளிருக்கு அளிப்பாங்க அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? ஏற்கனவே அரசு போக்குவரத்து கழகம் மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு, அதை மேலும் நஷ்டப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க, இதெல்லாம் செயல்பாட்டுக்கே கொண்டு வர முடியாது, அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும் 3 மாதம் 4 மாதம் செயல்படுத்த முடியும், அதை தாண்டி செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னார்.
4.5 ஆண்டு காலம் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் முதலமைச்சர். அப்போ மகத்தான சாதனை இல்லையா அது? அதே போல் ஸ்மார்ட் வகுப்புகளுக்கு அவர் தமிழ்நாடு முழுமைக்கும் 2030 இலக்கா நிர்ணயிச்சிருக்கார். தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா பள்ளிகளுக்கும். நான் சொன்ன இந்த ஏஐ ஆய்வகங்கள்ங்கிறது 1000 ஏஐ ஆய்வகங்கள் தான். ஆனால் 1000 ஸ்மார்ட் கிளாஸ் இல்லை. எத்தனை லட்சம் கிளாஸ் தேவையாக இருந்தாலும் அத்தனை லட்சம் கிளாஸ் உருவாக்குவோம் 2030 ஏன் செய்ய முடியாது? இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த முதலமைச்சரை நான் நம்புகிறேன். ஏன்னா இவர் சொல்லிவிட்டு போகிற முதலமைச்சர் அல்ல. இவர் ஏதோ தேர்தல் கணக்குக்காக பேசுகிற முதலமைச்சர் அல்ல. இந்த நாட்டு மக்களினுடைய மேன்மைக்காக சிந்திக்கிற முதலமைச்சராக எப்போதும் இருந்திருக்கிறார். கல்விக்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சி அளப்பரிய முயற்சிகள் தான் இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அதாவது ஒரு துறையையே தனியாக இதற்காக திறன் மேம்பாடு என்று சொல்லி உருவாக்கி அந்த திறன் மேம்பாட்டு துறையில் ஒரு பெரிய தேர்வை நடத்துகிறாங்க. நான் ஒரு அரசு அதிகாரி, எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், அவர் தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தை இயக்குகிற திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி. அவர் பேரை சொன்னால் தப்பாயிடும். அவர் அண்மையில் பஹ்ரைன் நாட்டுக்கு வந்தார். பஹ்ரைன் நாட்டுக்கு 22 மாணவர்களை அழைத்து கொண்டு வந்தது அந்த குழு. 15 நாட்கள் பயணம். அந்த பயணம் இந்தியாவில் அல்ல, உலக நாடுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு இத்தகைய பயணத்தை கிராமப்புற மாணவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அதில் வருகிற மாணவர்கள் ஏதோ கல்லூரி மாணவர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் அப்படிங்கிறது இல்லை. தருமபுரி போன்ற பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லுடைக்கக்கூடிய தொழிலாளர்களினுடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் படித்து அரசு பொறியியல் கல்லூரிக்கு தேர்வான மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தேர்வான மாணவர்கள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை தயார் பண்ணி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு துறைக்கும் மாணவர்களை தயார்படுத்தி பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. நான் போய் அந்த மாணவர்களை பார்த்து அந்த மாணவர்களோடு கலந்துரையாடி 2 நாட்கள் அந்த மாணவர்களோடு இருந்தோம். அந்த மாணவர்களை அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிற வரை நான் உடன் இருந்தேன். அப்போ இந்த திட்டம் எப்படி செயல்பாட்டுக்கு வந்திருக்குங்கிறத நான் நேரடியாக பார்த்தேன். கிளாசிஃபிகேஷன் லிஸ்ட்டு ஒன்று போடுறாங்க. தாய் தந்தையர் என்ன செய்கிறாங்க, அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் எவ்வளவு மார்க் எடுத்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கு, அந்த தேவை எதன் அடிப்படையில் பூர்த்தி செய்யப்பட்டுச்சு, அரசு சலுகையால் படித்து வந்த மாணவர்களாக இருந்தால் அவர்கள் என்னென்ன வகையில் வந்திருக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு ஆய்வாக மேற்கொண்டு அதில் 22 23 மாணவர்களை ஒரு பேட்ச் ஆக்கி அந்த மாணவர்களுக்கு இத்தகைய ஒரு பயணத்தை மேற்கொள்கிற வாய்ப்பு. எங்கள்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை சார், நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பாஸ்போர்ட்டே எடுத்திருக்கோம், நாங்கள் இது வரைக்கும் ஃப்ளைட்டே பார்த்ததில்லை, எங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு நாங்கள் அப்ளை பண்ணோம், அந்த ஸ்கீமில் எங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம்னு அந்த மாணவர்கள் பேசுகிற அந்த செய்தி இருக்குல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சரை உண்மையிலேயே காலம் முழுக்க பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அந்த மாணவர்களுடைய பேச்சுக்கள் அமைந்தது. ஒரு சின்ன செய்தி, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழே படித்து எக்ஸாம் எழுதின மாணவர்கள் யூபிஎஸ்சி தேர்வில் டாப் 30 இடங்களில் 2 இடங்களை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. அதை தான் துவக்கத்திலேயே சொன்னேன். கல்விக்காக முதலமைச்சர் ஆற்றி இருக்கிற பணி இன்றியமையாத பணி. இதுவரை சுதந்திர இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இந்த முதலமைச்சருடைய விஷன் இருக்குல்ல, அது எல்லாம் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு விஷன் தான் அவர்கிட்ட இருக்கிறது. எதுவுமே நாளைக்கு செய்து முடிக்கணும், நாளை மறுநாள் செய்து முடிக்கணும்ன்ற எந்த செய்தியும் அவரிடத்தில் எப்போதுமே இருந்ததில்லை. எல்லா காலகட்டத்திலும் அவர் இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிற முதலமைச்சராகத்தான் வெளிப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த ஸ்மார்ட் வகுப்புகள்ங்கிறது மேலை நாடுகளில் ஏற்கனவே பல இடங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லப்படுகிற பள்ளிக்கூடங்களில், பன்னாட்டு பள்ளிகளில் அந்த மாதிரியான வகுப்பறைகளை அமைச்சிட்டாங்க. சிபிஎஸ்சியை இன்னும் செய்யலை. சென்ட்ரல் போர்டு சிலபஸில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்குல்ல, ஒன்றிய அரசினுடைய கேவி ஸ்கூல்ஸ், அந்த கேவி ஸ்கூலுக்குள்ளேயே இன்னும் செய்யலை இந்த இம்ப்ளிமெண்டேஷனை. ஆனால் இங்கே அரசு பள்ளிகள் உட்பட எல்லா பள்ளிகள்லையும் செய்து முடிப்போம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தி தான். இந்த மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற வேலையை முதலமைச்சர் செய்திருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். இதை எல்லாவற்றையும் தாண்டி பால் உற்பத்தியை அதிகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். அது ஒரு வியக்கத்தக்க அறிவிப்பு. ஏன்னு சொன்னால், ஆவின் மூலமாக பால் கொள்முதல் செய்து
பால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் எந்த அளவுக்கு பயன்பெறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்குறோம். கடந்த காலத்தில் ராஜேந்திர பாலாஜி பால் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். ஆவின் நிறுவனம் நலிவடைந்து போயிருந்துச்சு. ஆவின் நிறுவனம் மஞ்சள் நோட்டீஸ் வெளியிடுகிற நிலைமைக்கு ஆளாகி போய் கிடந்தது. அதை இனிமே சீர்தூக்க முடியாதா, அந்த நிறுவனத்தை இனிமே கட்டமைக்க முடியாதா என்கிற ஒரு கேள்வி எல்லோரிடத்திலும் இருந்தபோது அந்த நிறுவனத்தை சீர்தூக்கியது மட்டுமல்ல, பால் உற்பத்தியை அதிகரிப்போம்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறார்ல, அந்த இலக்கு நிர்ணயித்ததன் மூலமாக 2 விஷயத்தை ஒரே அறிவிப்பின் மூலமாக செய்திருக்கிறார். ஒன்று, பால் உற்பத்தியாளர்களை மகிழ்விக்கிற வேலையை செய்திருக்கிறார். ஒன்று. 2வது, ஆவின் மூலமாக பால் கொள்முதல் அதிகரிப்போம் என்கிற செய்தியையும் சொல்லி இந்த நாட்டு மக்களுக்கு புதிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இதில் என்ன ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்குன்னா, இது எதுவும் தேர்தல் வாக்குறுதிகள் இல்லை, அரசினுடைய அறிவிப்புகள். அதான் ரொம்ப முக்கியம். தேர்தல் வாக்குறுதின்னு இன்னும் அவர் சொல்லலை. தேர்தல் வாக்குறுதி இனிமேல் சொல்வார், இனிமேல் அதற்கான அறிவிப்பை அவர் வெளியிடுவார். ஆனால் இப்போ அவர் வெளியிட்டிருக்கக்கூடியது இந்த அரசுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இலக்கு. அது எப்படி சார் அரசுக்கு இவர் இலக்கை நிர்ணயிக்க முடியும்னா, அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னவென்று கேட்டால், வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் பெறப்போகிறது. மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் வரப்போகிறார். அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாகத்தான் 2030க்கு இலக்குகளை நிர்ணயித்து இந்த 14 திட்டங்களையும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். நீங்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த அறிவிப்புகளுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் மூலமாக தான் இந்த அறிவிப்புலாம் வெளியாகப்படுகிறது. அப்போ அந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய பணத்தில் நீங்கள் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ அதுதானே வந்து உண்மையாகப்படுது. அந்த கேள்வியை கேட்டு இவர் வந்து அரசு மூலமாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அது வந்து திமுக தானே பயன்பெறும், திமுக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த மாதிரி தானே இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய குழப்பத்துக்கு ஆளாயிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கென்று ஒரு குழுவை நியமித்தார். அந்த குழு தமிழ்நாடு முழுமைக்கும் சுற்றுப்பயணம் போய் பல துறைகளை சார்ந்தவர்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை என்னன்னு அந்த குழு கேட்டது. அதையெல்லாம் வாங்கி தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கு அந்த குழு தயாராகி கொண்டிருக்கிறது. அது வேறு பணி, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு அரசு அறிவிப்பை வெளியிடுது. உங்களுக்கு என்ன கனவு இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அதை சொல்லுங்கள், இந்த அரசு அதை பரிசீலிக்கும்னு சொல்கிறார். இதுவரை எந்த முதலமைச்சராவது அப்படி கேட்டிருக்கிறாரா? எந்த முதலமைச்சராவது இதுவரை அப்படி கேட்டதாக வரலாறு உண்டா? அப்படி கேட்பது தான் வந்து தமிழ்நாடு அரசுடைய பணத்திலேருந்து நீங்கள் செலவு பண்ணி கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்படி ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் கேட்டிருக்காரான்னு நான் கேட்டேன். இது வரைக்கும் யாரும் கேட்கல. இந்த முதலமைச்சர் கேட்டிருக்காரா? தமிழ்நாடு அரசினுடைய பணத்தில் திமுகவுக்கு விளம்பரம். திட்டம் தமிழ்நாட்டுக்கா திமுகவுக்கா? திட்டம் தமிழ்நாட்டுக்கு தானே. பயன்பெறுகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை கழக செயலாளரோட பிள்ளைகளா? பயன்பெறுகிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களா? இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தானே திட்டம். ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். ஏற்கனவே தேர்தல் அறிக்கை வாயிலாக என்ன அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டாரோ, தேர்தல் வாக்குறுதிகளாக எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் 90 விழுக்காடு செய்து காட்டிட்டாரா இல்லையா? செய்து காட்டியதற்கு பிறகு இந்த அரசை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இந்த மக்களுக்கு இன்னும் என்ன தேவை இருக்குன்னு கேட்குறார். அவர் நிறைவு பெற்றுள்ள அவ்வளோதான் ஸ்கீம்னு சொல்லலை, இன்னும் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நம்மக்கிட்ட யார் கேட்பா? அப்படி எங்கள் அப்பா கேட்பார். அவர் அப்பான்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கும்பலுக்கு அடி வயிற்றில் தீ வைத்ததை போல் இருந்துச்சு. அது எப்படி அவர் தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்ல? ஏன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அம்மான்னு சொல்லும் போது நாங்கள் அப்பான்னு சொல்லக்கூடாதான்னு நம்ம ஆட்கள் கேட்டாங்க. அப்போது ஒரு அப்பா பிள்ளைகளிடம் எப்படி கேட்பாரோ அதுபோல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்டார். இதை எப்படி நீங்கள் அரசியல் சாயம் பூசுறீங்க? ஒரு முதலமைச்சர் என்ன வேணும்னு கேட்டு அதுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார் சார். இது தேர்தலாகவே இருந்துட்டு போட்டுமே. அப்படி கூட நீங்க செய்யலையே. ஒன்றிய அரசை கையில் வச்சிருக்கீங்களா இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்பது யார்? பாரதிய ஜனதா கட்சி தானே. ஒன்றிய அரசின் மூலமாக இந்த பட்ஜெட்ல கூட கவர்ச்சிகர அறிவிப்பை நீங்க வெளியிடலையே. அப்ப தேர்தலுக்காக கூட நீங்க இயங்க மாட்டீங்க. ஆனால் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சரை தேர்தலுக்காக இயங்குகிறாருன்னு நீங்க கொச்சைப்படுத்தினீங்கன்னா நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும். இந்த முதலமைச்சர் தேர்தலுக்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டாரா, இல்ல அரசு பணத்துல திமுகவுக்கு விளம்பரம் தேடினாரா? திமுக அதிகாரத்துக்கு வந்ததுனால தானே அரசை கொண்டு செலுத்த முடிஞ்சிச்சு. திமுக அதிகாரத்துக்கு வந்ததுனால தானே மாணவர்களுக்கு திட்டங்களை வகுத்தளிக்க முடிஞ்சிச்சு. அப்ப திமுகவும் அதுல ஒரு பார்ட்டு தானே சார். நீங்க ஏன் திமுகன்னு இதுக்குள்ள எடுத்துக்கிறீங்க? திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு எங்கேயாவது கேட்டாங்களா?
இவங்க தான் எங்கள் கேண்டிடேட்ஸ்னு எங்கேயாவது சொன்னாங்களா? கேம்பெயினுக்குள்ளே எங்கேயாவது பயன்படுத்தினாங்களா? இல்லை. அரசினுடைய இயந்திரம் என்பது அதன் போக்கில் இயங்கி கொண்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கென்று ஒரு தனி இயங்கியல் இருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத மனநிலையில் இருப்பவர்கள் குழப்பிக் கொள்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் 2030 வந்து இலக்கா நிர்ணயிச்சு இப்போ திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதே போல தான் பிரதமர் மோடி அவர்கள் 2047 வந்து இலக்கா நிர்ணயிச்சு விக்சித் பாரத்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை அறிவிப்பை வெளியிடுறாரு. அதை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது அதை விமர்சிக்கணும்னா இதையும் தானே விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாளைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் விருந்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய விருந்துகளை கொடுத்துருக்கணும். அப்போ தான் நாளைக்கு வாங்கன்னு சொன்னோன்னே சரி வல்லம் பஷீர் விருந்துக்கு கூப்பிட்றாரு நீங்கள் வருவீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அல்வாவாக கிண்டி நான் கொடுத்துட்டேன். நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் உங்களுக்கு பஃபே டின்னர் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே? அப்படித்தான் இந்த பிரதமரினுடைய அறிவிப்பும் முதலமைச்சரினுடைய அறிவிப்பும். ஆனால் பிரதமர் மோடி சமீபத்தில் மதுரையில் பேசும்போது தமிழ்நாட்டுக்காக நிறைய நாங்கள் செஞ்சுருக்கோம், பட்டியல் போடுங்க. ரயில்வே திட்டங்களில் காங்கிரஸ் ஆட்சியை விட எங்கள் ஆட்சியில் வந்துட்டு 3 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்குன்னு சொல்கிறாரு. மம்தா பானர்ஜி ரயில்வே துறைக்கு அமைச்சராக இருந்தார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 5000 கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டில் திட்டத்தை கேட்டு வாங்கினார். அப்போது வந்தது தான் அந்த அகல ரயில் பாதை திட்டங்கள் எல்லாம். அப்புறம் ரயில்வே துறையை தமிழ்நாட்டில் மட்டும் மேம்படுத்தாமல் தென்னிந்தியாவில் மேம்படுத்துவதற்காக சிறப்பு திட்டங்கள் வேணும்னு மன்மோகன் சிங்கிட்ட கோரிக்கை வைத்து 2010ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அதற்காக ரயில்வே பட்ஜெட்டில் ஸ்பெஷல் அலாட்மெண்ட் கொடுத்தாரு சவுத் இந்தியா முழுமைக்கும். அதை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இப்படி பெரிய பட்டியலே நீளுது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. அவங்க காங்கிரஸ்ன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன், நான் காங்கிரஸுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக மாற விரும்பலை. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் ரயில்வே திட்டத்தை மேம்படுத்திய அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் செய்து கொடுத்த அளவுக்கு அதன் பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமி கேட்டு பெற்று வந்தாரா? இல்லை, அதன் பிறகு வந்த ஒன்றிய அரசு செய்து கொடுத்துச்சா? ஒன்று வேணாம், மதுரையில் சொன்னாருன்றீங்கல்ல. கடந்த கூட்டத்தொடரில் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சு வெங்கடேசன் எந்திரிச்சு பேசினார. ஏன் ரயில்வே துறை சார்பில் யாருமே பதில் சொல்லலை? ரயில்வே துறை இணையமைச்சர் எங்கே போனார்? ரயில்வே அமைச்சர் எங்கே போனார்? ஏன் பேசலை? அவர் கேட்டாரா இல்லையா? புதிய ரயில் திட்டங்களுக்கான அறிவிப்பே இல்லை என்னுடைய தொகுதிக்குள்ள, ஒட்டுமொத்த தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அந்த குரல் இன்னமும் அப்படியே தானே இருக்கு. நீங்க பதில் சொல்லியிருக்கீங்களா? என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? எய்ம்ஸ்னு ஒரு கல்லை நட்டுட்டு போனீங்க. அந்த கல்லு மட்டும்தான் எய்ம்ஸ். அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கீங்களா? இந்த பட்ஜெட் மோடி வந்து பேசினார்ல சார், அதற்கு முன்பு பட்ஜெட் தாக்கல் பண்ணி தானே சார் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அந்த பட்ஜெட்ல என்ன சார் தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை கொடுத்தீங்க? தமிழ்நாடு என்கிற பெயர் இருக்கா சார் அந்த பட்ஜெட்ல? கவர்ச்சி பட்ஜெட் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் கூட இந்த மாநிலத்தினுடைய தேர்தல் நடைபெறுது. இந்த மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் எடப்பாடி ஜி, அவர் தான் எங்க முதலமைச்சர் அப்படின்னு நீங்க ஏற்கனவே அறிவிச்சதா அதிமுக காரங்க சொல்றாங்க. நாங்க கேட்கல நீங்க அறிவிச்சீங்களா அறிவிக்கலையான்னு, எங்களுக்கு தெரியாது நீங்க அறிவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் நீங்க சொல்லிட்டீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு நீங்க என்ன அறிவிப்பை வெளியிட்டீங்க? நீங்க தமிழ்நாடு அரசை குறை சொல்றீங்கல்ல, அப்படி குறை சொல்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா முதல்ல? இல்ல, அப்படி அறிவிச்சிருந்தா இது தேர்தலுக்கான அறிவிப்புன்னு சொல்லி நீங்க தான் விமர்சனம் பண்ணியிருப்பீங்க. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா சார், நீங்க உங்க ட்ராக் ரெக்கார்டே அப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டா இருக்கு. நீங்க இப்ப கேட்டதுனால நான் இந்த பதிலை சொன்னேன். நீங்க என்ன கேட்டீங்க? மோடியின் தான் 2047க்கு விஷன் ஃபிக்ஸ் பண்றாரு, அதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆனா 2030க்கு இவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இதை ஏன் நீங்க நம்புறீங்க அப்படின்னா, இவர் செய்து முடித்து விட்டு ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அவர் எதுவுமே செய்யாம வெறுங்கையை வச்சுக்கிட்டு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. திமுக ஆட்சி எத்தனை ஆண்டு காலம், பாஜக ஆட்சி எத்தனை ஆண்டு காலம்? பாஜக ஆட்சி முதல் 5 ஆண்டு, 2வது 5 ஆண்டு பூர்த்தி செய்துட்டு 3வது 5 ஆண்டுல வந்திருக்காங்களா இல்லையா? 12 வருஷம் ஆச்சு. திமுக ஆட்சி முதல் 5 ஆண்டு தான் பூர்த்தி செஞ்சிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்குள் இந்த திமுக செய்திருக்கிற சாதனையில் 20%, 10% ஒன்றிய அரசு இந்த 12 ஆண்டு காலத்தில் செய்திருக்கா? செய்யலல்ல. அப்ப எப்படி நம்ப முடியும்? அதெல்லாம் திமுக அரசு தான் கேட்டு வாங்கியிருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறார்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் நெருங்கிடுச்சு. இனிமேலாவது பேசுகிறத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. நீங்கள் கால்களை நக்கி பிழைச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அமித்ஷா காலும் மோடி காலும் எங்கே இருக்கோ அங்கே சரணாகதி அடைஞ்சு கிடந்தீங்க இல்லையா? டோப்ளர் கருவியை சரி பண்ண சொல்லி லெட்டர் எழுதுனீங்களே, 3 தடவை சரி பண்ணி கொடுத்தாங்களா? எவ்வளோ செலவாயிடும்? 10 லட்சம் செலவாகும். 10 லட்சம் காசு கூட நீங்கள் எழுதின லெட்டருக்கு கொடுக்கல அவங்க. இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க அந்த கூட்டணியில்.
நீங்கள் முதலமைச்சரை பார்த்து கேட்டு பெறலன்றீங்க. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கேட்டு பெற்ற முதலமைச்சர் யார், நீங்களா அவரா? அப்போ நீங்கள் ஏன் கேட்டு பெறல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை கிடைக்கலங்கிற செய்தியாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் முதலமைச்சராக இருக்கும்போது பல்வேறு திட்டங்களை சுமூகமாக பேசி நான் வாங்கி கொடுத்துருக்கேன்றாரு. அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அமித்ஷா வச்சு ஸ்டார்ட் பண்ணார். யார்? எடப்பாடி பழனிசாமி. நிதியே கொடுக்கல. ஏன் நிதி கொடுக்கல? அதன் பிறகு வந்த திமுக அரசு போராடி செகண்ட் ஃபேஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கினாங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஸ்டில் வரல. அதுலேயும் பாதி கடன். அதை தமிழ்நாடு அதான் சொல்கிறேன். அதான் ஸ்டில் இது வரைக்கும் வரலன்னு சொல்கிறேன் நான். அப்போது இதை செய்தது யார்? முதலமைச்சர் தானே. கேட்டு பெறணும்னா என்ன? அமித்ஷா காலில் விழுறது தானே உங்களுடைய பார்வையில் கேட்டு பெறுறது. அப்படி கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை. யாசகம் கேட்கல சார் தமிழ்நாடு, உரிமையை கேட்குது தமிழ்நாடு. வரி வருவாயில் 2வது மாநிலமாக திகழுது தமிழ்நாடு. அப்போ உங்களுக்கு வரியை செலுத்திட்டு எனக்கு உண்டான ஸ்கீமை கொடுன்னு நாங்கள் உங்களோட இணக்கமாக என்ன போய் கேட்க வேண்டியிருக்கு? வெங்காயம், நாங்கள் வரி செலுத்திட்டோம்ல, எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம், நீ கொடுன்றோம். நான் இணக்கமா இருந்தாதான் கொடுப்பேன்னா நான் வரி செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டா வரிகோடா இயக்கம் நடத்திடுவோம்னு சொன்னார் முதலமைச்சர். அப்போ அந்த துணிச்சல் உங்களுக்கு இருந்துச்சா? அன்னைக்கு நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா? நான் வரிகோடா இயக்கம் நடத்துவேன்னு வரின்னு பேசுறதுக்கே வாய் வராது உங்களுக்கு. அப்புறம் எங்க நீங்க வரிகோடா இயக்கம் நடத்துவீங்க? அந்த இணக்கமா இருக்கிற போக்கெல்லாம் தேவையில்லை. இணக்கம்னா என்னன்னா நட்புறவு. இப்போதும் நட்புறவு தொடருது. மோடி வந்தா வரவேற்க போகாம இருக்கமா? மோடி வந்தா அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம இருக்கமா? டெல்லிக்கு போனா அவர்கிட்ட போய் சண்டை பிடிக்கிறோமா? டெல்லி போனா அவரை அசிங்கமா நடத்துறோமா? இல்ல உங்க அம்மா நடத்துற மாதிரி புறக்கணிச்சுட்டு வந்துடுறோமா? இல்ல. பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ கொடுக்குறோம். உள்துறை அமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா எங்களுடைய உரிமையில் நீ கை வைக்காதன்னு சொல்றோம். அதை சொல்கிற துணிச்சல், திராணி இந்த முதலமைச்சருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இணக்கமா போய் வாங்க. அந்த உறவு எங்களுக்கு தேவையில்லை சார். நீங்களே அந்த உறவை மெயின்டைன் பண்ணிக்கங்க. 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. பாஜக அரசு வரும்போது அடுத்த 1 வருடத்திலேயே 1 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படி சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு ஒன்றிய அரசாலேயே அதை அச்சீவ் பண்ண முடியல. ஒரு மாநில அரசால் இதை அச்சீவ் பண்ணிட முடியுமா? கடந்த 5 ஆண்டுகளில் 4 பயணங்களை மேற்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர். சிங்கப்பூர், அமீரகம், லண்டன், ஐரோப்பா நாடு, 4 நாடுகளுக்கு போனார். யுனைடெட் கிங்டம் என்று சொல்லப்படுகிற அந்த நாடு, அதன் தலைநகர் லண்டன், அதன் பிறகு ஐரோப்பா நாடுகளுக்கு மொத்தமாக ஒரு சுற்றுப்பயணம். இப்போ இந்த பயணத்தில் எவ்வளவு முதலீடுகள் ஈர்த்து வரப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை விமான நிலையத்தில் வந்திறங்கிய உடனேயே ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுறார் முதலமைச்சர். நிறுவனத்தினுடைய பெயர் இவ்வளவு, அந்த நிறுவனத்தினுடைய முதலீடு இவ்வளவு, இதன் மூலமாக இத்தனை 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பட்டியல் போட்டாரா? இத்தனை பயணம் போயிருக்கீங்கல்ல. பப்புவா நியூகினியான்னு ஒரு நாடு, மேப்பில் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அந்த நாட்டுக்கு போனார் நம்ம பிரதமர். இதுவரை சுதந்திர இந்தியாவில் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் போய் எந்த பிரதமரும் பேசல சார். அந்த கொலகார பையன் நடத்துகிற பாராளுமன்றத்தில் போய் பேசிட்டு வந்தார் இந்த பிரதமர். ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்து இந்த நாட்டில் இந்த முதலீடை நான் ஈர்த்துட்டு வந்தேன், இதன் மூலமாக இத்தனை 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு ஏர்போர்ட்டில் பேசியிருக்கீங்களா? இதுவரை பத்திரிகையாளரை சந்திச்சிங்களா? அப்போது இந்த முதல்வர் எப்படிப்பட்ட முதல்வர் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். உங்களாலேயே முடியல, எப்படி இவங்களால முடியும் அப்படின்னா அது ஒரு கையாலாகாத அரசு, அதால் எதுவுமே முடியாது. ஆனால் இது சாதனைக்குரிய அரசு. இந்த அரசால் எல்லாமும் முடியும். வெறும் நம்பர்ஸ் இல்லை சார், அதெல்லாம் கவுண்டாக மாறும். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. 2வது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரா இல்லையான்னு பொறுத்து இருந்து பாருங்க. அந்நிய முதலீடுகளை ஈர்த்து வருவோம்னு சொன்னாரு, நம்பினாங்களா? வந்தார்ல, கொண்டு வந்தார்ல அந்நிய முதலீடுகளை. எப்படி கொண்டு வந்தாரு? ஒன்றிய அரசே செய்ய முடியாததை ஒரு மாநில அரசு செய்த போது ஒன்றிய அரசு கொடுக்க முடியாத வேலை வாய்ப்பை மாநில முதலமைச்சர் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. பல்வேறு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.